உள்ளாட்சி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் ஆகிய இரு அதிகாரங்களை எதிர்த்து வைப்பு தொகை பெற்றதே பாஜகவிற்கு கிடைத்த பெரிய வெற்றி என தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எமது செய்தியாளர் ராமச்சந்திரனுக்கு அளித்த நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று தமிழகம் முழுவதும் 307 இடங்களில் எண்ணப்பட்டன. இந்த வாக்குகள் எண்ணப்பட்டது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்போம். சார், இந்த பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது, இது குறித்து உங்களோட கருத்து பதிவு பண்ணுங்க. பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது என்பது உண்மை. ஆனால் எவ்வளவு வாக்குகள் பதிவானது என்பது தமிழகமே பார்த்து கொண்டிருந்தது. இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்குப்பதிவை மிக குறைந்த சதவீதத்தில் தான் வாக்குப்பதிவு ஆனது. இந்த குறைந்த சதவீதத்தில் பாரதிய ஜனதா கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றால் உண்மையிலேயே தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, அதிமுக அமைச்சர்கள் பிரச்சாரத்தின் போது பேசியது என்ன என்றால், பாரதிய ஜனதா கட்சியை டெபாசிட் இழக்க வைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் தூத்துக்குடியாக இருக்கட்டும், கோவையாக இருக்கட்டும், ஏன் ராமநாதபுரமாக இருக்கட்டும், நாங்கள் வைப்பு தொகையை மீட்டெடுத்திருக்கிறோம் என்பதை நான் பெருமையாகவே கருதுகிறேன். இப்பொழுது கோவையில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு மட்டுமல்ல, தேர்தலே வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சீல் இல்லாமல் பல இயந்திரங்கள் இருந்திருக்கிறது என்பதை எங்களது சகோதரர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை மட்டுமல்ல, வாக்குப்பதிவே வாக்கு தேர்தலே நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது சீல் இல்லாமல் பல இயந்திரங்கள் இருப்பதே நேர்மறையாக தேர்தல் நடைபெறவில்லை என்பதை காண்பிக்கிறது. கள்ள ஓட்டுக்கும் நல்ல ஓட்டுக்கும் நடைபெற்ற தேர்தல்.